அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து முறையில் எப்படி சுவையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். நாட்டுக்கோழியை நல்லா பிச்சு அதுக்கு தேவையான அளவு எப்படி பீஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போல், அப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே இதோடையே மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது நம்ம வதக்கும்போது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இப்போ இஞ்சி, பூண்டு ரெண்டையுமே மிளகு, சோம்பு இதோடையே சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறோம். இப்போது கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க குழம்பு வைக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிறது ஒரு நல்ல வெடைக்கோழி. அதனால் அதில் குட்டி குட்டி முட்டையெல்லாம் இருந்துச்சு, ஒரு முட்டையும் இருந்துச்சு. இப்போது மண் சட்டியில் அடுப்பு பற்ற வச்சாச்சு, மண் சட்டி வச்சாச்சு, எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. ஸோ குழம்பு வைக்க ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டி காஞ்ச உடனே அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி குழம்புனாலே மண் சட்டியில் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வர நேரத்தில் தாளிப்புக்கான பொருள் போடணும். முன்னாடியே போட்டோம்னா அது கொஞ்சம் கருகுனாப்பில் வந்துடும். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் வெடித்து வரும்போது சோம்பு வெடிக்குது. காற்று அதிகமாக இருக்கிறதுனால அனல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால சீக்கிரம் வெடிக்கலை. பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல அது, இது எல்லாமே போட்டு அது கொஞ்சம் வதங்குற அளவு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஃபுல்லாகவே நம்ம சின்ன வெங்காயத்தையே ப்ரிஃபர் பண்ணணும். இந்த முட்டை இருக்கு இல்லையா, இது இந்த கோழி நம்ம கட் பண்ண கோழிக்குள்ளே இருந்த முட்டை தான். ஒரு முட்டையும் சின்ன சின்ன முட்டைகளும் இருந்துச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கு. நம்ம கிராமத்து முறை சமையல்லேன்னு மண் அடுப்பு அதில் மண் சட்டி வச்சு சமைக்கிறது தான் சிறப்பு.
அதில் வச்சு சாப்பிடும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும், அதில் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரமே வதங்கி மை போலாகிறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமே வதங்கிடும். அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதக்கும்போது காற்று அதிகமாக இருக்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் எரியிற கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நல்ல வெயிலும் கூட. கொஞ்சம் நேரத்தில் அடுப்புக்கு வெயில் வந்துடும். அதுக்குள்ளே சமைச்சிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சோம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே சேர்ந்து வதக்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி அதில் போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருள சுருள வதக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவி ஸ்டைலில் இருக்கும். இப்போதான் அடுப்பு அதிகமாக எரியுது. வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க நாட்டுக்கோழி அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். அது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயோடையே வதக்கிக்கணும். இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு எல்லாமே போட்டிருக்கோம். அது எல்லாமே அந்த கறியோடு சேர்ந்து வதங்கும்போது அந்த கறியிலேருந்து வர்ற தண்ணியும் சேர்ந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து வதங்கும்போது கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கணும்.
கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாங்கள் வச்சுருக்க ஸ்பூன் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏதாவது போட்டுக்குங்க. இப்போ மல்லிப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி கோழி குழம்புக்கே வந்து மல்லித்தூள் அதிகமாக போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடணும். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி அதெல்லாம் கழுவி தண்ணியை ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். எப்போதுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் தேவையான அளவு ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க விட்டுட்டா குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கோழியோட முட்டை, வயிற்றில் இருந்த முட்டையையும் அதுக்குள்ளேயே போட்டாச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. குழம்பு ரெடி. தேங்க்யூ.